ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ஆல்ரெடி நம்ம ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் எடுத்துருக்கோம். பார்ட் 1 வீடியோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு பிஃபோராக நம்முடைய இந்த டாபிக் பற்றி ஒரு சம் ஆஃப் இது பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு டேரக்ட் இன்டேரக்ட் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் ஸ்பீச். இப்போ டேரக்டாக நான் சொல்கிறது டேரக்ட் ஸ்பீச். நான் சொன்ன வந்த விஷயத்த வேறு யார் மூலமாக சொல்ல வேண்டா, அது இன்டேரக்ட் ஸ்பீச். தமிழில் நேர்கூற்று அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஷின் 10th வருது. இந்த டாபிக் வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 7th 8th 9th 10th 11th 12 இப்போ எல்லா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு ஓவரால் வியூ ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், he said I eat mango. ஓகேவா? he said I eat mango. இந்த இது சென்டென்ஸில் ஈட் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட், ஓகேவா? இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ரூல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? he said conjunction that and remove the inverted commas. இந்த இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தட் ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஐ ஈட் மேங்கோ அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ தட் கன்ஜெஷன் ஐ ரெஃபர் டு இ. ஸோ ஈட் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசண்ட்டு. ஸோ பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்டாக ரைட் பண்ணால் ஈட்டுடைய பாஸ்வேர்ட் ஏட் மேங்கோ, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் பாஸ் கண்டினியூஸ்லி கேட்டால், எக்ஸாம்பிள், he said I was watching TV. இது போல் சென்டென்ஸ் கேட்குறாங்கன்னா இது என்ன டென்ஸு? வாஸ் வாட்சிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். எக்ஸாம்பிள் போய் ரைட் பண்ணலாம். he said conjunction that he had been watching TV. ஓகேவா? பாஸ் கண்டினியூஸ் வந்தால் பாஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்போம். வேர் ஆர் வி கோயிங் சார் ஆஸ்க் டேரோ கொஸ்டின். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ், ஓகேவா? நம்ம இதை பார்த்தோன்னே இன்ட்ராகேட்டிவ் டைப்பும் சொல்ல தெரியும். ஸோ இன்ட்ராகேட்டிவ் உடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ சொல்லியிருக்கோம். அதை ஞாபகம் ரீகால் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஓகேவா? ஆஸ்க் ஏரோ கோச்மேன் இருக்கா? ஓ இந்த ஏரோ கோச்மேன் ஆஸ்க்டு வேர் அப்படின்றது இன்ட்ராகேட்டிவ் டைப் WH கொஷின் டைப். அந்த ரூல்ஸ் படி WH கொஷின் டைப் கேட்டால் அந்த கன்ஜெஸ்டன் அந்த கொஷின் ஓடி தான் வரும்.
ஸோ வேர் சேஞ்ச் பண்ணிட்டே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா சப்ஜெக்ட் இது வி அப்படின்றது நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அது என்னவா சேஞ்ச் ஆகும்னா தேவாக மாறும். வீணா நாங்கள் அது அடுத்த தேர்ட் பர்சன் சொல்லும்போது அவர்கள் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். டே ஆருடைய பாஸ்வேர்டு வேர் கோயிங். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? பொறுமையாக பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து 10th ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு இன்க்ளூட் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேவா? செகண்ட் கொஷின். கவி சேஸ் ஐ வில் நெவர் கோ டு ஒர்க். ஸோ கவி சேஸ் conjunction that ஐ அப்படின்றது கவி மென்ஷன் பண்ணினால வில்லுடைய பாஸ்வர்பு வுட்டு நெவர் கோ டு ஒர்க். ஓகேவா? வில் வந்து உட்டாக மாறி இருக்கு, ரிமைனிங் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சீமான் told Kaushik that he was going to a film that day. ஆக்சுவலாக இது இன்டேரக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டேரக்டாக சேஞ்ச் பண்ணலாம். மாற்றுங்க. டோல்டு வந்திருக்கா. அப்போது சீமான் செட் டு யார்கிட்ட சொல்கிறாரு? கௌஷிக் கிட்ட சொல்கிறாரு. இன்வெர்டர் கமா டட்டு ரிமூவ் பண்ணி இன்வெர்டர் கமா போட்டு இ அப்படின்றது சீமானை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஐ நாட் டென்ஸு வாஸ் கோயிங்னா அப்போது ஆம் கோயிங். வாஸ் உடைய சேஞ்ச் பண்ணால் ஆம் வரும். ஓகேவா? டு எ ஃபிலிம். நெக்ஸ்ட்டு இங்கே டட் டே கொடுத்துருக்காங்க. இங்கே டட் டே இருக்கா? டட் டே வந்து என்ன சேஞ்ச் ஆகும்? டுடேவாக மாறும். டுடே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சீமான் செட் டு கௌஷிக் ஐ ஆம் கோயிங் டு எ ஃபிலிம் டுடே. இது அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணால் இன்டைரக்ட் ஸ்பீச் சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ராகவ் said I am very tired today. I want to have complete rest. இது 2 சென்டென்ஸாக கேட்டிருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சேஞ்ச் பண்ணலாமா? கொஷின் நல்லா பார்த்துங்க. ராகா சேட் கன்ஜெஷன் வந்து ரிமூவ் பண்ணல போடலாமா? தட் ஏன் இங்கே டட்டு போடுறோம்னா ஐ ஆம் வெரி டயர்ட் டுடே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப். ஸோ இங்கே டட் போடுறோம். ஐ அப்படின்றது ராக சி ஆம் வந்து வாஸ் சி வாஸ். ஏன் சி வந்து தேர்ட் பர்சன் சிங்கிள். ஸோ வாஸ் வந்து வெரி டயர்ட். டுடே வந்து டட் டேவாக சேஞ்ச் ஆகும். இந்த டுடே அப்படின்றது டட் டேவாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 சென்டென்ஸ் அண்ட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் வாண்டட்
ஏன் வாண்டட் நம்ம போடுறோன்னா ஐ அப்படின்ற ஏன் வரல அப்படின்னா இங்கே ஐ ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஐ அப்படின்றது இங்கே யாருன்னா ராகோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டைம் நம்ம மென்ஷன் பண்ணால் போதும், சி அப்படின்ற மென்ஷன் பண்ணால் போயிடும். ஓகேவா? அண்ட் ஒரே பர்சன் மென்ஷன் பண்ணுறனால அங்கே ஐ அப்படின்றது சேஞ்ச் பண்ணணும் நம்ம. ஓகேவா? wanted to have complete rest. ஓகேவா? Raga said that she was very tired that day and wanted to have complete rest. ஏன் இங்கே ஐ நம்ம கொடுத்துருக்காங்க, ஏன் ஐ மென்ஷன் பண்ணல அப்படின்னா இங்கே ஐ அப்படின்றது ராகாவோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ அப்படின்ற ராகா ஸ்பீக்கரை டினோட் பண்ணுது. அப்போ ஒரே ஒரு முறை நம்ம ரெண்டு சேஞ்ச் அதாவது ரெண்டு பிளேஸ் சென்டென்ஸ்லேயுமே ஒரே பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம ஒன் டைம் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், 5th கொஷின். 5th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம் assured that they would win the series. இது இந்தியா ஸ்பீச். இப்போ டேட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண போகிறோம். த கேப்டன் ஆஃப் டீம் வரைக்கும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது ரிப்போர்ட்டட் பார்ட், ரிப்போர்ட்டிங் பார்ட். ஓகேவா? இப்போ த கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம் said, ஏன் said assured இருக்கு. assured அப்படின்றது கன்ஜெஷனாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ assured அப்படின்றது செட்டாக செஞ்சிருக்கு. தட் அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு இன்வெர்டர் கமா போடணும், கொட்டேஷன் மார்க் போட்டு. இங்கே டே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். அப்போது லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன், டே அப்படின்றா என்னவா செஞ்சாக சொன்னேன். வி வந்து டேவா மாதிரி சொன்னோன்னா அது ஆப்போசிட்டாக பண்ணிடுங்க. வி வில் win the series. Later come a question mark. ஓகேவா? டே வுட் அப்படின்றது வில்லா மாறும். ஓகேவா? வுட் அப்படின்றது வில்லா மாறி இருக்குது. இந்த சீரியஸ் அப்படியே போட்டு என்ன டவுட் இருந்தால் நோட் பண்ணி. இது வந்து ஆஃப் எல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகேவா?